ஹாய் எவ்ரிபடி. இன்றைக்கி ராபின் சர்மாவோட 5 AM கிளப் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அவர் அந்த புத்தகத்தை ஒரு சாதாரண புத்தகம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை நடைமுறைன்னு சொல்கிறாரு. அந்த புத்தகத்தில் அவர் அதிகாலை எழும்புவதற்கான காரணங்கள், அதற்கான நன்மைகள்னு ஒரு 7 அத்தியாயமாக சொல்கிறார். அதில் முதல் அத்தியாயம் என்ன சொல்ல வர்றாரு? ஓன் யுவர் மார்னிங், எலிவேட் யுவர் சக்ஸஸ். உங்களுடைய அதிகாலை நேரத்தை நீங்கள் ஆக்கிரமிச்சுக்கிட்டா உங்களுடைய வெற்றிக்கான வழியை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்ல வர்றார். ஸோ அதனால் அதிகாலை நேரத்தில் உலகமே தூங்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு அமைதி நிலவும், அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல வர்றார். இரண்டாவது அத்தியாயத்தில் என்ன சொல்ல வர்றாரு? அதிகாலை நேரம் எழும்புவதனால ஃபோக்கஸ் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் மூளையில் சுரக்கப்படுது. அது மற்ற நேரங்களில் சுரப்பதில்லை. ஸோ அந்த அதிகாலை நேரத்தை யூஸ் பண்ணி நம்முடைய மூளை செயல்திறன் அதிகமான உள்ள அந்த நேரத்தில் உங்களுடைய வேலைகளை தொடங்குங்க அப்படின்னு சொல்ல வர்றார். மூணாவது அத்தியாயத்தில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எம்ஆர்ஜி அப்படிங்கிற ஒரு டெக்னிக், காலை 5 to 6 விக்ட்ரி ஹவர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அதை 3 பகுதியாக பிரிச்சுக்க சொல்கிறார். 20 minutes 20 minutes 20 minutes. அந்த எம்ஆர்ஜி என்னடா? மூவ், ரெஃப்ளெக்ட், குரோ. ஃபஸ்ட்டு 20 minutes 5 to 5:20 நமக்கு வியர்வை வரும் அளவிற்கு உடற்பயிற்சி செய்ய சொல்கிறார். அடுத்த 20 நிமிஷம் 5:20 to 5:40 மெடிடேஷன், பிரார்த்தனைகள், அமைதியாக உட்காந்து சிந்தனைகள், அதுகளை செய்ய சொல்கிறார். அதுக்கு பேர் ரெஃப்ளெக்ட், அது மூலமாக செய்ய சொல்கிறார். மூணாவது விஷயம் குரோ. அடுத்த 20 நிமிஷம் 5:40 6 மணி வரைக்குள்ள நேரத்தை நம்மளுடைய வாழ்க்கைக்கான விஷயங்களை படிக்கிறது மூலமாக அது வளர்கிறதுக்கும் நம்முடைய வளர்ச்சிக்கு எது காரணமோ அதுக்கான நேரங்களை அதை யூஸ் பண்ணிக்க சொல்கிறாரு. அதுக்கான விஷயங்களில் கவனம் செலுத்த சொல்கிறாரு. அதுதான் குரோ. ஸோ அந்த 1 மணி நேரத்தை விக்ட்ரி ஹவர்ஸ்ன்னு சொல்கிறார். பார்த்திங்கன்னா எல்லா மதத்துலேயுமே இந்த அதிகாலை நேரங்கிறது ஒரு சிறப்பானதாக சொல்லப்படுது. இந்துக்களில் அதை பிரம்ம முகூர்த்தனும், இஸ்லாமியர்களில் அதை அதிகாலை நேரத்தில் இறைவன் அடிவானத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்கிறானோ, கிறிஸ்தவர்களில் அதிகாலை ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது என்றும் சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி எல்லா மதங்களாலும் எல்லா நம்பிக்கைகளாலுமே இந்த அதிகாலை நேரம் எப்பயுமே சிறப்பானதாக இருக்குது. ஸோ அதை இந்த 3 பகுதியில் சொல்கிறார். மேற்கொண்டு 4 அத்தியாயங்கள் இருக்குது, அதை தொடர்ந்து பார்ப்போம். இட்ஸ் மீ ஆசிப் சைனிங் ஆஃப். பாய்.